தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்த வளர்ப்பு மகன் 1.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கூலிப்படையால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கில் தாய் உட்பட 4 பேர் கைதாகியுள்ளனர். குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? பெற்றோரை இழந்த தன்னை எடுத்து வளர்த்த தாய்க்கே பாலியல் தொல்லை கொடுத்ததால் அந்த தாயாலேயே தீர்த்து கட்டப்பட்டுள்ளார் 19 வயதேயான இந்த இளைஞர் சதீஷ். கொலை நடந்தது எப்படி? குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? ஆவடி அடுத்த திருநின்றவூர் வட்சலாபுரம் 3வது தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் கடந்த 2ஆம் தேதி காலை இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். விசாரணையை துவங்கிய திருநின்றவூர் போலீசார் சிசிடிவியில் காட்சிகளை ஆய்வு செய்தபோது 3 மர்ம நபர்கள் ஓட்டிச் சென்ற ஹோண்டா டியோ இருசக்கர வாகனத்தின் கடைசி 2 இலக்கங்கள் மட்டுமே தெரிந்தன. அந்த எண்ணை வைத்துக்கொண்டு போலீசார் விசாரித்த போது ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கன்னிகாபுரத்தை சேர்ந்த 47 வயதான அஞ்சலி என்பவரது முகவரி கிடைத்தது. அவரிடம் விசாரணை செய்ததில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது அவரது வளர்ப்பு மகன் 19 வயதான சதீஷ் என்பது தெரிய வந்தது. சதீஷுக்கு கஞ்சா பழக்கம் இருந்ததால் அவரது நண்பர்களையும் பிடித்து விசாரித்தனர். அதே நேரம் அஞ்சலியின் ஹோண்டா டியோ இருசக்கர வாகனம் ஆவடியில் உள்ள இரும்பு கடையிலிருந்து மீட்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தை இரும்பு கடையில் விட்ட ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்த குமார் என்பவர் தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்தது. குமாரின் செல்போன் அழைப்புகளை போலீசார் ஆய்வு செய்தபோது அந்த எண்ணிலிருந்து அதே பகுதியை சேர்ந்த கட்டட மேஸ்திரியான 52 வயது காமராஜ் என்பவருக்கு அடிக்கடி அழைப்பு சென்றது தெரிய வந்துள்ளது. காமராஜை பிடித்து விசாரித்த போது அவருக்கும் கொலையான சதீஷின் வளர்ப்பு தாயான அஞ்சலிக்கும் கள்ளத் தொடர்பு இருந்தது அம்பலமானது. அஞ்சலி, காமராஜ் இருவரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திய போதுதான் கொலையின் பின்னணி தெரிய வந்தது. பெற்றோரை இழந்த சதீஷை சிறு வயது முதல் எடுத்து வளர்த்து வந்துள்ளார் அஞ்சலி. இளைஞனாக வளர்ந்த பின் சதீஷுக்கு கஞ்சா புகைக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதோடு கஞ்சா புகைத்துவிட்டு தாய் அஞ்சலியிடமே தவறாக நடக்கவும் முயன்றுள்ளார். மனம் நொந்த அஞ்சலி தனது கள்ளக்காதலன் காமராஜிடம் இது பற்றி கூறி கதறி எழுதுள்ளார். இதனையடுத்து ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்த 33 வயதான சுரேஷ், அவரது நண்பர் 24 வயதான விக்னேஷ் ஆகியோரை ஏவி சதீஷை கொலை செய்ய காமராஜும் அஞ்சலியும் முடிவு செய்தனர். கூலிப்படைக்கு 1.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 25,000 ரூபாய் முன்பணமும் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சுரேஷும் விக்னேஷும் சதீஷிடம் கஞ்சா புகைக்கலாம் என கூறி திருநின்றவூர் பாழடைந்த வீட்டிற்கு அழைத்து சென்று பட்டா கத்திகளால் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இந்த வழக்கில் சதீஷை வளர்த்து வந்த அஞ்சலி, அவரது கள்ளக்காதலன் காமராஜ், கூலிப்படையை சேர்ந்த சுரேஷ் மற்றும் விக்னேஷ் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள குமாரை தேடி வருகின்றனர்.